ஷேக் தாவூத் வலியுல்லா. இவர்களுக்கும் எங்களுக்கும் இடைப்பட்ட காலம், இவர்கள் வாழ்ந்த காலம் ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்னால். ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள். அவர்களுடைய கௌம்களான பனு இஸ்ரவேல்கள், அதிலும் தூய்மையானவர்கள். பனு இஸ்ராயில் சொன்னா எல்லாம் நல்லவங்கள் அல்ல, தூய்மையான நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு உண்மையான முறையில் ஈமான் கொண்ட அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த ஷேக் தாவூத் வலியுல்லா. அவர்கள் இந்த உலகத்துக்கு அமானிதமாக, இந்த சமூகத்துக்கு அமானிதமாக அடையாளப்படுத்தப்பட்டது இன்றைக்கு ஏறத்தாழ 723 வருஷம். 723 வருஷம். யோசித்து பாருங்கள், ஓரிரு வருஷம் அல்ல. இலங்கை முஸ்லீம்களான நாமெல்லாம் 700 ஆண்டுகளுக்கு மேலாக ஷேக் தாவூத் வலியுல்லா அவர்கள் மீது மஹப்பத்து வைத்திருக்கிறோம். ஓரிரு நாள் அல்ல, ஓரிரு மாதங்கள் அல்ல, 700 ஆண்டு என்று வைத்தாலே, ஒரு தலைமுறைக்கு 100 வருஷம் வச்சாலே 7 தலைமுறைக்கு மேலே போகுது அல்லவா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் யாரை கபூல் செய்தானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் இம்மாதிரியான ஒரு பெரிய அளப்பெரிய அருட்கொடை அல்லாஹ் வழங்குகிறான். மக்கள் நினைக்கிறாங்க அப்படி தெரியுமா, ஷேக் தாவூத் வலியுல்லா அவங்க கனவுல வந்து எங்களுக்கு மருந்து செய்கிறதா இருந்தால் அதை எப்படி நம்புறது? உன்னையும் தூங்க வச்சு தான் குலஃபாம்னு சொல்கிறோண்ட மருந்தை கொடுத்து நம்மளை தூங்க வச்சு எங்களை மறக்க வச்சு தான் எங்களுக்கு தேவையான சிகிச்சையை ஒரு வைத்தியர் செய்கிறார். ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இறை நேசர்களை அல்லாஹ் நம்மீர் பக்கம் அனுப்புவதற்கு நமக்கு அல்லாஹ் ஒரு தூக்கத்தை நமக்கு பாக்கியமாக தந்து, அந்த தூக்கத்திலேயே அந்த இறை நேசர்களுடைய தர்பாரை கொண்டு, அவர்களுடைய வருகையை கொண்டு, அவர்களுடைய பார்வையை கொண்டு, அவர்களுடைய செயல்பாடுகளை கொண்டு அல்லாஹ் அதற்குரிய சிகிச்சைகளை அல்லாஹ் நமக்கு தருகிறான். இலங்கை அதி ஆயத்து ஷாதுலியத்துல் ஃபாசியாவின் வாராந்த அலரா முசாக்கரா சிகர் மஜ்லிஸ் இன்று இந்த சிறப்பு வாய்ந்த ஷேக் உஸ்மான் வலியுல்லா தேவடகஹ ஜும்மா பள்ளி வாசலில் கூட நடைபெற்றிருக்கிறது. அதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஷாதுலியா தரீக்காவுடைய இஹ்வான்கள், முகத்தமீன்கள், முர்ஷிதீன்கள், முஹிப்பீன்கள், ஏனைய தரீக்காக்களுடைய இஹ்வான்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வளமை போன்று இந்த மஜ்லிஸில் முதலம்சமாக இப்பொழுது எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறார்கள் ஷேக் தாவூத் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலாவுடைய சரித்திரத்தை பற்றி இங்கு பயான் நிகழ்த்திற்காக வேண்டி சங்கைக்குரிய கொழும்பு பெரிய பள்ளி வாசலுடைய கத்தீப் அல்ஹாஜ் மௌலவி தல்ஹா பாரி ஹஸ்த் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் சய்யிதினா வ ஹபீபினா வ ஷஃபீஇனா முஹம்மதின் खातिमिन नबीयीन वाला आलिहि तय्यिबीन व अस्हाबिहि ताहिरीन वाला जमी इबादिल्लाहि सालिहीन व जमीइल मुस्लिमीन वल मुमिनीन कुल्लिहिम अजमाईन अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी किताबिहिल अज़ीज़ व हुवा अस्दक़ुल क़ाइलीन. अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम. बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. लहुमुल बुश्रा फ़िल हयातिद दुनिया व फ़िल आखिरा इला आखिरिल आया. ज़िक्रुल अंबिया इबादा व ज़िक्रुस सालिहीन कफ़ारा. व क़ाल अलीयुन कर्रमल्लाहु वजहहु रज़ियल्लाहु अन्हु इन्नल्लाह अख़फ़ा शैअैन रिज़ाअहु फ़ी ताआतिही
وأولياءه في عباده. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, சங்கையான கண்ணியம் பொருந்திய ஷாதுலியா தரீகாவுடைய ஆன்மீக மக்களாக இருக்கக்கூடிய முரீதீங்களே, முஹிப்பீங்களே, முகத்தமீங்களே, முன்ஷிதீங்களே மற்றும் உண்டான ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மலர்ந்திருக்கக்கூடிய இந்த ஜமாதுல் அவ்வல் அல்லது ஜுமாதுல் ஊலா என்று சொல்லப்படுகின்ற இந்த மாதம் சுல்தானுல் ஆரிஃபீன் ஷைகுனா அஹ்மது கபீர் ரிஃபாய் நாயகம் ரதியல்லாஹு அவர்களை இந்த மாதத்திலே நாமெல்லாம் எப்படி பெருமைப்படுத்துகிறோமோ அதுபோன்று இதனுடைய துவக்கம் ஹக்கீமுல் ஹுகமா வலியுல்லாஹில் காமில் ஷைகுனா ஷேக் தாவூத் வலியுல்லாஹ் ரதியல்லாஹு அவர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு நாள். என் நண்பர், என் சகோதரன் இர்ஷாத் அவர்கள் இந்த தலையங்கத்தை எனக்கு தந்து, ஹசரத் ஜபடக்கஹா பள்ளி வாசலில் தான் உங்களுக்கு அந்த ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஏறத்தாழ 2-3 மாதத்துக்கு முன்னாலேயே ஒரு பட்டியல் போட்டு சொன்னார். உண்மையிலேயே இந்த பெருமக்களை பற்றி பேசுவது அது வாய் மணக்கும், அது புகழ் பூக்கும். அதுவும் அந்த மக்களை ஜியாரத்து பண்ணி வந்தவர்கள் அவர்களுடைய நாவுகளினால் உச்சரிக்கப்படும் பொழுது, அவர்களுடைய தர்பாரை தரிசித்து வந்தவர்களுக்கு, அந்த பாக்கியம் பெற்றவர்கள் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அதிலே ரூஹானியத் இருக்கும். இன்று பேச்சுக்கள் பெருகிவிட்டன. நான் யாரையும் குறையாக சொல்லவில்லை, பேச்சுக்கள் பெருகிவிட்டன. அண்ணா, அந்த பேச்சில் உயிரோட்டம் இருக்கிறதா என்பதுதான் நமக்கு தேவையாகும். என்னுடைய ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் படித்திருப்பீர்கள், மசூத் அலிம் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, தஹஜ்ஜுத் இல்லாதவர்களும் இஸ்திகாரா இல்லாதவர்களுடைய பயான்களிலே நீங்கள் உண்மையான ரூஹானியத்தை நீங்கள் பெற மாட்டீர்கள் என்று சொல்லுவார்கள். அப்படியானவர்களை மின்பர் ஏறுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லுவார்கள். நாங்கள் எங்கனம் என்று நாம் யோசித்து பார்க்கிறோம். அந்த பெருமக்கள் எல்லாம் எவ்வளவு பேணுதலாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு முன்னோடியாகும். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. மனிதர்கள்லாம் உறங்கும் வேளையிலே தஹஜ்ஜுத் யாருக்கு இருக்குமோ தெரிந்து கொள்ளுங்கள், சத்தியம் அவர் இன்னும் பெரும் பாவத்துக்கு வரவில்லை என்பது அடையாளமாகும். நமது வாழ்க்கையிலே தஹஜ்ஜுத் இருக்கிறதா, நாம் பெரும் பாவம் இன்னும் செய்யவில்லை, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். தஹஜ்ஜுத் உள்ளவர் இறை விசுவாசியாக, இறை நேசராகத்தான் இந்த உலகத்தை விட்டு பிரிவார். தஹஜ்ஜுத் உள்ளவர் கடைசி வரைக்கும் யாருடைய தயவையும் அல்லாஹ் எதிர்பார்க்க வைக்க மாட்டான். காரணம், தனக்காக தனிமையிலே தன்னுடைய நேரத்தை ஒதுக்கியவருக்கு ரப்பு அவன் புறத்திலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் உதவிகளையும் உபகாரங்களையும் ஏற்படுத்துகிறான். இதே போல் இஸ்திகாரா, எந்த ஒரு நலவான ஒரு காரியத்தை நாங்கள் செய்வதாக இருந்தாலும், நமது வாழ்விலே ஏதாவது ஒரு விடயம் கைகூடணும் என்று எதிர்பார்ப்பதாக இருந்தாலும் இஸ்திகாரா 2 ரக்காத்துகள் தொழுது அல்லாஹ்விடத்தின் நலவை கேட்கும் அந்த தௌஃபீக்கையும் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். ஷேக் தாவூத் வலியுல்லாஹ் இவர்களை பற்றி, இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, இவர்களுடைய நமூனா இலங்கை முஸ்லீம்களான நாம் அவர்களின் மீது நாங்கள் மரியாதை வைத்திருக்கிறோம். ஷேக் தாவூத் வலியுல்லாஹ் என்றால் நாங்கள் அவர் ஒரு வைத்தியர் என்று சொல்கிறோம். உண்மைதான். வைத்தியர் என்றால் வைத்தியத்திலும் ஒவ்வொரு துறை இருக்கிறது தானே. வைத்தியத்திலும் ஒவ்வொரு துறை இருக்கிறது.
கடைசி வரைக்கும் நமது வைத்தியர்கள் விஞ்ஞான வைத்தியம் கடைசி வரைக்கும் முயற்சிக்கும். கடைசி நேரத்தில் சொல்லுவார்கள் ஒரு வார்த்தை, நமக்கு ஏண்டியதெல்லாம் செய்து விட்டோம். அப்படி நமக்கு ஏண்டியதையெல்லாம் செய்து விட்டோம், இனி கங்கால உங்கள் இறைவனிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இவ்வளவுதான் நம்மளால முடியும். மனித ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும் தோத்து விடுவது எங்கே தெரியுமா மூமின்களே? வஹீயுடைய ஞானத்தின் போதுதான், வஹீயுடைய இல்மின் பொழுதுதான் மனித ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும் தோக்கும். எங்கட ஆராய்ச்சியில எங்கட கண்டுபிடிப்புல நாம் மருத்துவம் செய்கிறோம், இதையும் தாண்டிய ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி தான் வஹீ. அதுக்கு முன்னால் மனித முயற்சிகள் தோத்துவிடும், மனித ஆராய்வுகள் கண்டுபிடிப்புகள் தோத்துவிடும், அதோடு முட்டி மோட முடியாது. எனவே வஹீயுடைய ஞானம் பெற்ற பெரும் ஞானிகள் அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அதிலே லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஒரு ஞானி. அல்லாஹ் உங்களுக்கு நுபுவத்து வேணுமா, ஹிக்மத்து வேணுமா, எப்படி நபித்துவம் வேணுமா, உங்களுக்கு ஞானம் வேணுமா என்று கேட்டான். அவர்கள் ஞானத்தை தான் தெரிவு செய்தார்கள். லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்தவர். தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாமும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவங்களோட சபைக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து இல்மு படிப்பாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்களா லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, புத்திசாலியாக இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? நம்மகிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? புத்திசாலியா அறிவாளியாக இருக்கணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு பட்டதை சொல்லுவோம். அங்கே ஒத்த வரியில் சொன்னாங்க, பைத்தியகாரம் செய்யக்கூடாத, பைத்தியகாரம் செய்கிற வேலையெல்லாம் படித்தவன் செய்யாமல் இருந்தால் அவன் புத்திசாலின்னு சொன்னாங்க. சரி, விளங்குதா? பைத்தியக்காரன் ரோட்டில் கத்தி கொண்டு போகிறான், நீ கத்தாம போ. பைத்தியக்காரன் ஓட்டி ஆட்டி என்ன செய்வான்? தடுமாறுவான், நீ அமைதியா போ. இதான் பைத்தியத்துக்கும் வைத்தியத்துக்கும் வித்தியாசம். ஆனால் இப்பெல்லாம் படித்தவன் யாரு, பைத்தியக்காரன் யாரு என்று நமக்கு தெரிவதில்லை. அவன் உடுத்திக்கிற உடுப்பை பார்த்தாலும் எங்களுக்கு பயமாக இருக்குது. பிச்சு நாய் துரத்தி அவன் ரோட்டில் முழுந்து கால் கையெல்லாம் பிஞ்சி, முழங்கால் கிஞ்சி, இடுப்பு கிழிஞ்சி, கலுசான் பேண்டு கிழிஞ்சி, சட்டை ஒரு பக்கம் ஒரு கலரில் இருக்குது, பெல்ட் ஒரு பக்கம் அரப்பங்கில் தொங்குது, கலுசா எங்கே இருக்குது அல்லாஹு அக்பர், அது அடுப்பில் இருக்குதா இடுப்பில் இருக்கிறான்னு ஒன்று விளங்க மாட்டேங்குது. இதெல்லாம் நாகரிகம் என்ற போர்வையில் இன்று மனித சமூகம் தட்டு தடுமாறுகிறது. பைத்தியக்காரன் என்ன வேலை செய்வானோ அதையெல்லாம் நீ செய்யாமல் இருந்தால் நீ அறிவாளி என்று சொல்லுவார்கள் லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க தான் உலகத்திலேயே உளவியல், மனிதர்களோடு எப்படி பழகணும் என்கிற பாடத்தை சொல்லி தந்தாங்க. தன்னை பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாங்க தானே. மனிதர்களுடைய முகத்தீட்டும் அவர்களுடைய செயல்பாடுகளை விட்டு உன் முகத்தை திருப்பாதே, பாதையிலே நடந்து செல்லும் பொழுது வேகமாகவும் அதே போல கனமாகவும் நடக்காதே, நீ மெதுமையை கையாள வேண்டும். என்ன ஒரு அழகான வாழ்க்கை! இதெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் எனக்கு குறிக்கப்பட்ட ஒரு நிமிடம் தரப்பட்டிருப்பதினால் இந்த சப்ஜெக்டுக்குள் நான் வர வேண்டும் என்பதற்காக வருகிறேன். எனவே ஹிக்மத்து கொடுக்கப்பட்ட லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்தை போல ஹிக்மத்து கொடுக்கப்பட்ட ஒரு ஞானிதான் ஷேக் தாவூத் வலியுல்லா அவர்கள். அவர்கள் வைத்தியத்திலே கரை கண்டவர்கள், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய இறை நேசர்களுக்கு அழிவு என்பது கிடையாது. நபிமார்கள் எப்படி மண்ணுக்குள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, சுஹதாக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ,
அல்லாஹ்வுடைய இறை நேசர்களும் தன்னுடைய தலங்களிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கு நிறைய ஆதாரங்கள் உங்களுக்கு சொல்லலாம். அப்துல்லா இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லா இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு, அப்துல்லா இப்னு ஜாபிருல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நேரடியான உதவிகளை உபகாரங்களை பெற்ற ஒரு சஹாபி தான் அப்துல்லா இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள். இப்போ அவங்க அந்த ஜாபிர் ரலியல்லாஹுடைய வாப்பா, அவங்களோட வாப்பா தான் அப்துல்லா இப்னு ஹராம், ஜாபிர் இப்னு அப்துல்லா. இந்த அப்துல்லா அவங்க உஹது போரில் ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஹிஜ்ரி 3ல். நல்லா படிச்சுக்கொள்ளுங்க. நான் இங்கே சொல்லுவதெல்லாம் எங்கேயோ எழுதி வைத்த சும்மா ஏதோ என்ன அலிபாபாவும் 1000 திருடர்களும் என்று இந்த கதைகள் அல்ல, இல்லை அம்புலி மாமா கதையும் அல்ல. இது நேரடியாக இஸ்லாமிய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டது. ஹிஜ்ரி 3ல் நடந்தது தான் உஹது போர். அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போருக்கு ஒரு நாளைக்கு முந்தி பயிற்சி எடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க மாலை நேரம். நாளை நடைபெறும் போரிலே முதலாவது ஷஹீதாக்கப்படுபவர் நீதான் என்று சொல்லிவிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, 9 பொம்பளை பிள்ளைக்கு நீ மட்டும்தான் பையன், 9 பொம்பளை பிள்ளை, நீ மட்டும்தான் பாம்பளை பிள்ளை, எனக்கு நிறைய கடன் இருக்குது வாப்பா, எல்லாத்தையும் நீ தான் பாரம் எடுத்து செய்யணும். அடுத்த நாள் ஷஹீதாக்கப்படுகிறாங்க. உடம்பு துண்டு துண்டாக கறிக்கடையில் கறி வெட்டுவது எப்படியோ அந்த எதிரிகள் பழி தீர்த்தார்கள் அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு. கை வேற கால் வேற துண்டு துண்டா. ஜனாசாவை எல்லாம் புறக்கித்தான் சஹாபாக்கள் சின்ன ஒரு முடிச்சியில கட்டி வச்சாங்க. மகன் ஜாபிர் ரலியல்லாஹு தகப்பனை பார்க்கணும் என்று அழுகுறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, முடியாது வாப்பாடு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சரி திறந்து காட்டுங்கடி. திறந்து காட்டினோடனே பார்த்துட்டு அழுகுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜாபிரே, இந்த உலகத்தில் அல்லாஹ் அவங்களோட தந்தைக்கு கொடுத்த சிறப்பு, அப்துல்லா இப்னு ஹராம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு, ரப்பு ஒருவரோடு பேசுவராக இருந்தால் ஒரு திரைக்கு பின்னால் இருந்துதான் பேசுவான். ஆனால் உங்கள் தந்தை மாத்திரம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நேரடியாக இருந்து பேசிக்கொண்டிருக்கிறார். இப்போ உங்களோட வாப்பா ரப்புக்கு முன்னால் நின்று பேசிக்கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களோட வாப்பா அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, யா அல்லாஹ் ஏண்ட ரூஹ ஏண்ட உடம்புக்கு கொடு. உங்களோட வாப்பா கேட்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்க்கு முன்னால நின்று உங்களோட ரூஹு, உங்களோட வாப்பா பேசுறாரு, ஏண்ட ரூஹ ஏண்ட உடம்புக்குள்ள கொடு, நான் திரும்பி வந்து உயிரோடு எழுந்து மீண்டும் நான் போர் புரியணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், உயிர் பிரிந்தால் திரும்பி மீண்டும் உடம்புக்குள் ரூஹு கொடுக்கப்படுவது இல்லை. அப்ப என்ன செய்ய? அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு வாழ்வை தருகிறேன். வலா தஹஸபன்னல்லதீன குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தன் பல் அஹ்யாஉன். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்படுகிறவர்கள், செத்து போனவர்கள், இறந்து போனவர்கள் நினைக்காதீங்க. பல் அஹ்யா, அவர்கள் உயிரோடு வாழுகிற சமூகம் என்கிற அந்த ஆயத்தை அல்லாஹ் இந்த இவர்களுடைய வரலாற்றில் தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தான். அமைதி பெறுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி தெரியுமா? ஒரு ராஜா ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்தால் அந்த சிம்மாசனத்துக்கு எப்படி வலது இடது கை வைப்பதற்கு அந்த கை வைக்கிறதுக்கு இருக்குமோ அதுபோல உங்களுடைய தந்தை ஒரு குருவியுடைய உருவத்திலே அந்த ரூஹு ரப்புடைய சிம்மாசனத்தின் வலது கைப்பிடியிலே நின்று கொண்டு உன் தந்தை பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கூட சஹீஹான ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? ஹிஜ்ரி 3ல் அவங்க என்ன செஞ்சாங்க? ஷஹீதாக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். ஹிஜ்ரி 43 குலஃபாக்களுடைய ஆட்சி காலம் முடிந்து அமீருல் மூமினீன் முஆவியா ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம்.
மதீனாவிலே ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. வாதி கனாத் என்று சொல்லி மதீனாவுடைய அந்த உஹது மலை பக்கம் ஒரு பெரிய ஓடை இருக்கிறது. அந்த ஓடை நிரம்பி அது எப்படி என்ன செய்கிறது, ஓரப்பகுதியில் இருக்கக்கூடிய ஜனாசாக்கள் எல்லாம் வெளியானது. எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டுகள். ஹிஜ்ரி 3, ஹிஜ்ரி 43. 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த வெள்ள பிரளயத்தினால் அந்த ஜனாசாக்கள் வெளியாக ஆரம்பித்தன. இப்போ யாரு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கேள்விப்படுகிறது, அவங்களோட தந்தையுடைய ஜனாசாவும் வெளியாகி இருக்கிறது. அவங்க எல்லாரும் போயிட்டு என்ன செஞ்சாங்க, அந்த தந்தையுடைய ஜனாசாவை வெளியில் எடுத்து இன்னொரு இடத்துல அடக்கம் பண்ணினாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா, 40 வருஷத்துக்கு பிறகு எடுக்கப்பட்ட அந்த ஜனாசாவை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தையை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அந்த கஃனிலிருந்து அந்த வெளியான இரத்தம் அவருடைய தோள்பட்டையிலே, வலது தோல் புஜத்தில் பட்டு அப்படியே வழிகிறது. அல்லாஹு அக்பர். 40 வருஷம் யோசித்து பாருங்கள். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம், அவங்க ஹயாத்தா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இரத்தம், சதை, இரத்த ஓட்டம் எல்லாம் இருக்கிறது. அதனால் தான் 40 ஆண்டுகளுக்கு பிறகு, நான் சொல்லுவதெல்லாம் திரும்பவும் சொல்லுகிறேன், இது கட்டுக்கதைகள் அல்ல, யாரும் இதை மறுக்கக்கூடாது. குர்ஆன் நீ மறுத்தீங்கன்னு சொன்னா ஈமானே நவுது பில்லாஹ் மின், அல்லாஹ் பாதுகாக்கணும். குர்ஆனுக்கு நீங்க எதிராக நீங்க பேர் போனவர்களாக மாறிவிடும். இது நேரடியாக சஹாபாக்குடைய வரலாறுகள். ஆகவே இது போன்று ஷேக் தாவூத் வலியுல்லாஹ் இவர்களுக்கும் எங்களுக்கும் இடைப்பட்ட காலம், இவர்கள் வாழ்ந்த காலம் ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்னால். ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள். அவர்களுடைய கௌம்களான பனு இஸ்ரவேல்கள், அதிலும் தூய்மையானவர்கள். பனு இஸ்ராயில் சொன்னா எல்லாம் நல்லவங்கள் அல்ல, தூய்மையான நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு உண்மையான முறையில் ஈமான் கொண்ட அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த ஷேக் தாவூத் வலியுல்லாஹ். அவர்கள் இந்த உலகத்துக்கு அமானிதமாக, இந்த சமூகத்துக்கு அமானிதமாக அடையாளப்படுத்தப்பட்டது இன்றைக்கு ஏறத்தாழ 723 வருஷம். 723 வருஷம். யோசித்து பாருங்கள், ஓரிரு வருஷம் அல்ல. இலங்கை முஸ்லீம்களான நாமெல்லாம் 700 ஆண்டுகளுக்கு மேலாக ஷேக் தாவூத் வலியுல்லாஹ் அவர்கள் மீது மஹப்பத்து வைத்திருக்கிறோம். ஓரிரு நாள் அல்ல, ஓரிரு மாதங்கள் அல்ல, 700 ஆண்டு என்று வைத்தாலே, ஒரு தலைமுறைக்கு 100 வருஷம் வச்சாலே 7 தலைமுறைக்கு மேலே போகுது அல்லவா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் யாரை கபூல் செய்தானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் இம்மாதிரியான ஒரு பெரிய அளப்பெரிய அருட்கொடையை அல்லாஹ் வழங்குகிறான். சரி, இந்த ஷேக் தாவூத் வலியுல்லாஹ் அவங்க முத்துப்பேட்டை, ஜாம்பவான் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற அந்த பகுதியில் ஒரு காலம் அந்த பகுதி காடு வனாந்தரமாக, அதுவும் ஐவாய் மிருகங்கள் அடர்ந்த ஒரு பெரிய காடு. வைத்தியர்கள் என்று சொன்னாலேயே பொதுவாக அந்த காலத்தில் காடு வனாந்தரங்களைத்தான் அவர்கள் சென்றிருப்பார்கள். ஏன், அங்கேதான் மருந்து, மூலிகைகள் எல்லாம் அங்கேதான் இருக்கும். அதுவும் ஷேக் தாவூத் வலியுல்லாஹ் அவங்க அந்த வைத்தியத்துடைய அடையாளம் சொல்லப்படுகிறது. கைவிடப்பட்ட எத்தனையோ நோயாளிகள், அதிலும் குறிப்பாக சிகுறு, சூனியம், வஞ்சனை, இதே போல இன்னும் கொடிய நோய்கள், பில்லி, ஏவல், இப்படிப்பட்ட பல நூறு ஆபத்தான நோய்களுக்கெல்லாம் அதே போல் அவர்களுக்கு அதாவது ஏதாவது விழுங்க உண்ண உள்ளே கொடுத்து அதன் மூலமாக தாக்கங்கள் வந்தால் அதையெல்லாம் துப்புரவு பண்ணக்கூடிய பெரிய ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான்.
என்ன இதெல்லாம்? அல்லாஹ் நம்மை தூங்க வைத்து நமது டாக்டர் நமக்கு சிகிச்சை செய்வது போல நம்மை தூங்க வைத்து அல்லாஹ் அந்த ஞானியின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சிகிச்சை செய்கிறான். நீங்கள் நினைச்சக்கூட கோட்டையும் சூட்டையும் போட்டுக்கொண்டு கழுத்தில் ஒரு டெலஸ்கோப்பை வச்சுக்கொண்டு ஷேக் தாவூத் வலியுல்லா அவங்க வந்து அப்படி வச்சு இப்படி வச்சு பார்த்து ரைட் படு வெட்டு குத்து, அதெல்லாம் இந்த காலத்தில் இதுக்குன்னு செய்கிற கூட்டம் இல்லையா? இங்கே ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதை இங்கே ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருக்கிறான், கண்ணுக்கு பண்ண வேண்டியதை காலுக்கு பண்ண வச்சிருக்கிறான். பார்க்குறோமே, எங்கள் பாப்பாவை கூட்டிக்கிட்டு போயிட்டேன் கண்ணு லென்ஸ் போடுறதுக்காக வேண்டி. அவருக்கு வலது கண்ணில் தான் என்ன செய்வோம் போட்டிக்கு அவருக்கு தான் போடணும், கொழும்புல தான். இப்போ நான் உள்ளுக்க போனோடனே யாருங்க வராதிங்கப்ப, ஏதோ வந்தது இந்த ஜனாதிபதி மாளிகைகளுக்கு போன மாதிரி. அவர் அப்போதான் புதுசாக உள்ளுக்க வந்திருக்கிறாரு. வெளியே போன சொன்னேன். அங்கே உள்ள கங்காணியை பார்த்து சொன்னேன், நான் சொன்னேன் அவர் வயசான மனுஷம்மா, கொஞ்சம் போரு, நீ உள்ளிக்கிற மாதிரி தான் நானும் வந்திருக்கிறேன். நானும் காட்டுவாசி ஆதிவாசி இல்லை, அவருக்கு உதவியா வந்திருக்கிறேன். வெளியே போன்னு சொன்னா அவன் யாரு பார்ப்பான், நீ பாக்கியா அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்டு அப்சிப்பாயிட்டு காசுக்காண்டி 4000 ரூபாய் காசுக்கா நீ படாத பாடு படுறான், உனக்கு வேணுமா அந்த புடி அப்படின்னு சொன்னோடனே அப்சிப்ஸ் ஆயிட்டார். 200 ரூபா கொடுத்தா அப்படி விளைச்சா, 400 ரூபா கொடுத்தா அல்லாஹு அக்பர் என்னென்னவெல்லாம் செய்வானோ தெரியாது. சரி, அப்புறம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு உட்கார வச்சுக்கிறே அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு லென்ஸ் போடுறதுக்காக வேண்டி சட்டை உடுப்பெல்லாம் கழட்டி, அவருக்கு பாவம் எங்கள் பாப்பாக்கு எல்லாத்தையும் கிளட்டி தலையில் பெண்ணாம்பரி ஒரு தொப்பியை போட்டு காலுக்கு ஒரு சப்பாத்தையும் போட்டு ஏறோ அல்லாஹ் அக்பர் 3க்கு போகிற மாய் எங்கள் பாப்பா இருக்கிறார், சந்திரமண்டலத்துக்கு போகிற மாய்க்கிறார் எங்கள் பாப்பா. இப்போ நான் சும்மா கொஞ்சம் இன்னும் லேட்டாக சொல்லி போய் பார்த்தேன், அவர் ஒரு புட்டுவத்தில் உட்காந்துக்கிறாரு. அப்புறம் தான் பார்த்தேன் இங்கன பக்கத்தில் ஒரு மாக்கொன்று பண்ணி வச்சிக்கி, இங்கன ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிக்கி. இங்கன நான் கேட்டேன், பாப்பா இது என்ன அங்கே ஸ்டிக்கரை ஒட்டிக்கு? இல்லை இங்கன தான் ஒட்டுனாங்கன்னு சொல்லி. நல்ல ஹால் அல்லாஹு அக்பர். பார்க்க போய் சரி இல்லைன்னு சொன்னால் இடது கண்ணில் ஆப்ரேஷனை பண்ணியிருப்பான். யோசிச்சு பாருங்க, ஏன்னா அந்த போகிறவங்களுக்கு அங்கே ஸ்டிக்கர்னு ஒட்டி தான் அனுப்புவாங்க, இந்த கண்ணில் தான் அவர் என்ன சொல்லணும். ஏண்டா 150 பேருக்கு அவன் காசு எடுத்து வச்சுக்கணும் உள்ள கேட்குறான். அப்போ தான் 4 பேர் எங்கள் பாப்பா அவனுக்கு தெரியுமா, அதனால் மார்க் பண்ணி ஒட்டி வச்சிக்கி. நான் கூப்பிட்டு கேட்டேன், இப்போ நீங்கள் செஞ்ச தவறுக்கு நான் வழக்கு போடுவேன், வழக்கு போட்டால் எனக்கு நீங்கள் என்ன செய்யணும், 1 லட்சம் ரூபா தான் ஆப்ரேஷன் ஃபீஸு, ஆனால் நான் 1 கோடி கேட்பேன், உங்களால் கட்ட முடியுமான்னு கேட்டேன்னு அப்புச்சிப்பா. அப்போ தான் என்னைய வெளியே போக சொன்னவன் அவன் அப்படி இருக்கிறான். நான் சொன்னேன், நீ தானே என்னைய வெளியே போக சொன்னா, பாரு எங்கள் பாப்பாவுக்கு வலது கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதுக்கு இடது கண்ணுக்கு ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிக்கிற. நான் அல்லாஹு அக்பர் இந்த பார்த்த போய் சரி இல்லைன்னு சொன்னால் இடது கண்ணுக்கே நீங்கள் என்ன செஞ்சுறீங்க ஆப்ரேஷனை பண்ணி வச்சிருப்பீங்க. சொன்னேன், யார் ஓட்டுனது அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான் ஒரு லெஃப்டா ரைட்டான்னு சொல்லி அவருக்கு என்ன சரி பார்க்குறதுக்கு அவருடைய லெஃப்டை பார்த்தாரோ, அவருடைய லெஃப்டா நீயா நோயாளி விளைச்சா அவருடைய பெட்டில் அதை பார்த்து இனி அவர் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி பார்த்தார். ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு ரைட்டு போட்டிக்கிறீ, அவருடைய ரைட் கண்ணுக்கு தானே பார்க்கணும். அவர் அங்கே இருந்து கொண்டு அவர் ரைட்டுக்கு எப்படி விளங்க, அவருக்கு ரைட்டு வாப்பட லெஃப்ட் கிட்ட தான் தெரியும், அப்படி தானே? எனக்கு முன்னாலே இருந்து கொண்டு நீங்கள் உங்களோட ரைட்டுக்கு பார்க்குறோன்னா இதை தான் காட்டுவீங்க நீங்கள் விளைச்சா. அவன் வந்தவன் ரைட்டுட்டு போட்ட உடனே அவன் என்ன செஞ்சுக்கிறான், இங்கே இருந்து பார்த்து அதுக்கு நிறைய ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறான். நான் சொன்ன நல்ல பசந்து இப்படி எல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால் என்னவாப்பா நாங்கள் செய்கிறதுன்னு சொல்லி இப்படி தான் சொன்னேன். இனிமே வரண்டா டாக்டருக்குள்ளே நாங்களும் உள்ளே போய் நாங்கள் வந்து பார்க்கணும், ஏண்டா கண்ணை கழட்டுவீங்களா இல்லை கிட்னியை கழட்டுவீங்களா, எங்களுக்கு பயமாகிக்கின்னு சொல்லி சொன்னேன். அது ஒரு மாய் சமாளித்து எங்களை என்ன செஞ்சாங்க, உள்ளே போட்டு ஒரு மாய் செஞ்சு அனுப்பிட்டாங்க. அது பிறகு கேட்டாங்க, இந்த மாதிரி ஒன்று செய்ய நடக்காது, இனிமேல் நாங்களும் தவறுலாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எழுதி எடுத்திருந்தா மாஷால்லா நல்லா தான் இருந்திருக்கும், ஆனாலும் ப்ரூஃபுகள் இல்லையே. சரி, இப்படி எல்லாம் இருக்குது. அப்போ இந்த உலகத்துடைய செயல்பாடுகள் மனிதர்கள் நினைக்கிறாங்க அப்படி தெரியுமா. ஷேக் தாவூத் வலியுல்லா அவங்க கனவுல வந்து எங்களுக்கு மருந்து செய்கிறதா இருந்தால் அதை எப்படி நம்புறது? உன்னையும் தூங்க வச்சு தான் குலஃபாம்னு சொல்கிறோண்ட மருந்தை கொடுத்து நம்மளை தூங்க வச்சு எங்களை மறக்க வச்சு தான் எங்களுக்கு தேவையான சிகிச்சையை ஒரு வைத்தியர் செய்கிறார். ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இறை நேசர்களை அல்லாஹ் நம்மி பக்கம் அனுப்புவதற்கு நமக்கு அல்லாஹ் ஒரு தூக்கத்தை நமக்கு பாக்கியமாக தந்து அந்த தூக்கத்திலேயே
அந்த இறைநேசர்களுடைய தர்பாரை கொண்டு, அவர்களுடைய வருகையை கொண்டு, அவர்களுடைய பார்வையை கொண்டு, அவர்களுடைய செயல்பாடுகளை கொண்டு அல்லாஹ் அதற்குரிய சிகிச்சைகளை அல்லாஹ் நமக்கு தருகிறான். இதுதான் ரப்புடைய ஏற்பாடாகும். அந்த வகையிலே எத்தனையோ நோயாளிகள் வெளிப்படையாக நான் அங்கே போய் பார்த்த சமயத்தில் சொல்லுகிறேன், 10 நாள் 12 நாள் அந்த இடத்துல தங்கியிருந்து யாரும் எவரும் குறையாக சொல்லவில்லை, நிறைவாகவும், அதுவும் அவர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்துகள் நம் சொந்த சமூகம் வெட்கப்படணும். பிற சமூகம், இந்துக்கள், பிற சமூகத்தை சார்ந்தவர்கள், அவர்களுடைய நம்பிக்கை எவ்வளவு பலமாக இருக்கிறது என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு வெட்கமாக இருக்கிறது. நம் சொந்த சமூகம் இதெல்லாம் நம்புவதற்கு கொஞ்சம் பின்வாங்குகிறது. என்ன எல்லாம் கண்ணால் பார்த்தா தான் நாங்கள் நம்புவோம், அப்படி ஒரு நிலப்பாட்டுக்கு வந்தாச்சு. நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், கண்ணால் பார்த்து தான் இதையெல்லாம் நம்புவேன் என்று எவன் சொல்லுகிறானோ அவனைப் போல ஒரு அடிமுட்டால் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, தெரிந்து கொள்ளுங்கள். அதுவும் ஒரு முட்டாள்தனத்துடைய ஒரு குணம்தான். கண்ணால் பார்த்தால்தான் நான் நம்புவேன், கண்ணால் பார்த்தால்தான் நான் எலக்ட்ரிசிட்டி இருக்குது என்று நம்புகிறேன் என்று சொல்லி அவனுக்கு சொல்லுங்க, சரி வயரை கொஞ்சம் புடி வாப்பாடு சொல்லி குடிச்சு பறிச்சு, பைத்தியமா குடிச்சா அல்லாஹ்வுக்கு பெய்த்திருவேன். அப்போ கண்ணால் பார்த்தால்தான் நம்புவேன் நீ சொல்றதா இருந்தா நீ ஒரு அடிமுட்டாள் தான். அப்போ அதனால மூமின்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொந்த சமூகம் நாம் நம்பணும். சரி, இப்போ இவங்க வெளியாகி இந்த சமூகத்துக்கு அடையாளப்படுத்தப்பட்டது ஏறத்தாழ 723 ஆண்டுகள். எப்படி வெளிப்படுத்தப்பட்டாங்க? அடர்ந்த காடுகள். அந்த இடத்துல ஒரு விவசாயி இருந்தார், கருப்பையா கோனார் என்று சொல்லி என்ன செய்றாங்க, வரலாற்றில் அவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, கருப்பையா கோனார். அவர் ஒரு விவசாயி. அவர் எரும மாடு பூட்டி கலப்பை வச்சு, கலப்பை பார்த்துருப்பீங்க, கலப்பையில் என்ன செய்வாங்க, கீழே ஒரு பெரிய ஒரு கூர்மையான மண்வெட்டி போல ஒரு ஆயுதம் ஒன்று இருக்கும். அதை பூமிக்குள்ளே தாட்டி என்ன செய்வாங்க, அதை எழுது மாட்டோட என்ன செய்வாங்க, சாச்சி விடுவாங்க. அது பூமியை என்ன செய்யும், கிண்டும். அப்படி அந்த மாடு எரும மாட்டு போட்டு அந்த கலப்பையை இழுக்கும் பொழுது ஒரு இடத்துல இருந்து ஒரு கால் பகுதி வெளியாகும், மனிதருடைய ஒரு கால் பகுதி வெளியாகி இரத்தம் அப்படியே பீரிட்டு என்ன செய்கிறது, இவருடைய மேனியிலே, அவருடைய முகத்திலே, கண்ணிலே படுகிறது. பட்டதும் ஒரு பயத்தில் அந்த இரத்தத்தை பார்த்ததும் மயங்கி கீழே என்ன செய்கிறார், சாய்ந்து விடுகிறார். ஒரு ரிவாயத்தில் சொல்லுகிறாங்க, அவரோட பார்வை அப்படியே மங்கி போய் விடுகிறது, அப்படியே கீழே விழுந்துடுறாரு. கனவுல தரிசனம் காட்டுகிறாங்க ஷேகுனா தாவூத் வலியுல்லா. அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு இறை நேசர், என்னுடைய பேர் ஷேக் தாவூத், நான் இந்த இடத்தில் தான் சமாதி விட்டிருக்கிறேன், என்னுடைய கபிரிஸ்தான் இது, என்னுடைய தலம் இது, நீ என்ன செய்ய வேண்டும், இந்த இடத்தில் இருந்து முந்தியெல்லாம், இப்போதானே நாங்கள் மைல் கிலோமீட்டர் சொல்கிறோம், முந்தி எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, கட்டடு தான் சொல்லுவாங்க தெரியுமா, 2ஆம் கட்டை 5ஆம் கட்டை அப்படி சொல்லுவாங்க தெரியுமா. இப்போ எங்கள் ஊர்லெல்லாம் சொல்லுவாங்க 5 கட்டை போகணும் 4 கட்டை போகணும் அப்படி சொல்லுவாங்க. இந்த தூரங்களை அளக்குவதற்கு கட்டடு சொல்லுவாங்க. இந்தியாவில் அதுக்கு பதிலாக கல்லுன்னு சொல்லுவாங்க, 5 கல் 4 கல் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 கல் தாண்டி ஒரு கிராமம் இருக்கிறது, அந்த கிராமத்துக்கு நாச்சிக்குளம் என்று சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் 2 பெரிய ஆலிம்கள், அவங்களோட பேர் அகமது கபீர் என்றும் ஹாமித் கான் என்றும் சொல்லப்படுகிறது. அவங்க சொல்கிறாங்க, இவங்கள்ட்ட போய்ட்டு இந்த விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ கண்ணை திறக்கிறாரு இந்த கருப்பையா கோனாருடைய மனைவி, அவங்க சாப்பாடு எடுத்துக்கொண்டு வராரு, தண்ட புருஷன் அப்படியே கீழே விழுந்து கிடக்கிறாரு. ஓடி வந்து பார்த்த உடனே தூக்கி என்னான்னு பார்க்கும் பொழுது விஷயத்த சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த 5 மைல் தூரத்துக்கு போயிட்டு இந்த 2 பேரையும் காணும் பொழுதுதான் அவங்க 2 பேருக்கும் கனவுல சொல்கிறாங்க, இந்த இடத்துல நான் இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு தகவல் வரும், அதுக்கு பிறகு உங்களுடைய கடமைகளை செய்யுங்கள் என்று வருகிறாங்க.
எந்த இடத்துல உழுதா என்று காட்டப்படும் சமயத்தில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அங்கே அவர்களுடைய மஸார் ஷரீஃப் அடையாளமாக மண் குவிக்கப்பட்டு ஒரு ரோஜா ஒன்று, ஒரு செடி ஒன்று அதனுடைய தலமாட்டு பகுதியிலே வளர்ந்த நிலையில அந்த மஸார் ஷரீஃப் அடையாளமாக தெரிகிறது. உடனே அந்த காட்டுப்பத்தை எல்லாம் கொஞ்சம் துப்புரவு பண்ணி, பொதுவாக அப்படித்தானே, ஏன்னா இஸ்லாமிய சின்னம் அது, இதையெல்லாம் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. அதுதான் நம்முடைய ஆளுமைக்கு அடையாளம். இந்த காலத்தில் சில பேர் பள்ளிவாசல தியாரங்களை வச்சுக்கொண்டு மூடி வச்சுக்கொண்டு அந்த நல்லோர்களுடைய ஃபைலு பரக்காத்துகளை அந்த சமூகம் பெறாத வண்ணம் ஏதோ இவருடைய பொக்கட்டில் இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி, இதெல்லாம் ஆகாத விஷயங்கள். அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் என்பவங்கள்லாம் எக்காலத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் தான் அல்லாஹ், என்னையத்தான் தொழு, என்கிட்ட தான் கேளுடி, யாரும் எப்பயும் சொன்னது கிடையாது. அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை நமக்கு நிஅமத்தாக தந்திருக்கிறான். எனவே அந்த மக்களுடைய பெருமதிகளை சமூகம் தெரிய வேண்டும். இப்போ அந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்தை துப்புரவு பண்ணி ஒரு அடையாளப்படுத்தி, இருளாக இருக்கிறது என்பதற்காக அந்த காலத்தில் ஒரு விளக்கு என்ன செய்கிறாங்க, பற்ற வச்சு அதை என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு அரிக்கலாம்பு மாதிரி ஒன்று செய்கிறாங்க, பற்ற வச்சு அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. காலங்கள் உருண்டோடுகிறது. அந்த பக்கம் தஞ்சை மன்னர் என்ன செய்கிற வருகிறார். ஒரு பெரிய பரிபட்டாளத்தோடு என்ன செய்கிறாரு, வருகிறாரு. அவருடைய அந்த அச்சுத்தப்ப நாயக்கர் சொல்லுவாங்க, இந்த தஞ்சை மன்னர். அவர் பெரிய யானை பட்டாளத்தோடு வந்த சமயத்தில் அந்த காவேரி ஆற்றுல ஒரு பகுதி தான் அங்கே போகுது. அந்த பகுதியில் அவருடைய அந்த அச்சுத்தப்ப நாயக்கர் அந்த யானை அப்படியே உட்கார்ந்தா அந்த யானையை விரட்டுறதுக்கு எழுப்புறதுக்கு எல்லாம் முயற்சி செய்கிறாங்க, எழுப்புறாப்புல இல்லை. அப்போ தான் அங்கே சொல்கிறாங்க, இந்த இடத்துல முஸ்லீம்களுடைய ஒரு இறை நேசர், அவங்களோட தமிழில் சமாதின்னு சொல்கிறாங்க, இந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ எங்களோட ஊரில் எங்களுக்கு குருக்கள் இருக்கிற மாதிரி அவங்களோட லெப்ப மாதிரி இருக்கிறாங்க, அவங்கள கூட்டி இந்த ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லி அப்போ சொல்லப்படுகிறது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜியாரத்துடைய ஹாதிம்களாக இருக்கக்கூடியவங்க போகிறாங்க, போய் பார்க்குறாங்க. அந்த 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 யானை அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது. சுபஹானல்லாஹ், அவங்களுடைய ஜியாரத்திலே பூசப்படுகிற ஒரு சந்தனம் இருக்கல்லவா, அதையும் கொஞ்சம் அந்த எண்ணெய், இந்த லாம்பு பற்ற வைக்கப்படுகிற எண்ணெய், இதையெல்லாம் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, அந்த யானையுடைய நெத்தியில் லேசாக பூசி விடுறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு அந்த யானை எழும்பி நிற்கிறது. இதையெல்லாம் பார்த்த அச்சுத்தப்ப நாயக்க அந்த தஞ்சை மன்னர் ஆச்சரியப்பட்டு நடந்து வருகிறார். பார்க்கிறார், அங்கே ஒரு பெரிய மஸார் ஷரீஃப் இருக்கிறது, ஓல குடிசையாக. அதாவது இதெல்லாம் 700 ஆண்டுகளுக்கு முந்தி நடந்த வரலாறு. பார்க்கிறார். உடனே அங்குள்ள மக்கள்கிட்ட கேட்குறாரு, என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி. அவங்க ஒன்று எதிர்பார்க்குறாப்புல இல்லை, ஒன்றும் சொல்லலை. உடனே அந்த தஞ்சை மன்னர் தான் அந்த வளாகத்தை ஏறத்தால் 5.5 ஏக்கர் காணியை, அதுவும் ஷேக் தாவூத் வலியுல்லா அவங்களுடைய பெயரிலேயே பட்டா போட்டு வழங்க, சீட்டு எழுதி சொல்லுவாங்க, டீட் எழுதி அந்த தஞ்சை மன்னர் கொடுத்து, அவர்களுடைய அந்த மஸார் ஷரீஃப் இருக்கக்கூடிய அந்த 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 இடத்தை மராட்டிய கட்டிடக்கலை ஆரம்பத்திலே அந்த கலையை கொண்டு அந்த மஸார் ஷரீஃபை கட்டினார்கள். அந்த தஞ்சை மன்னர் தான் முதலாக ஷேக் தாவூத் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய மஸார் ஷரீஃபை இந்த உலகத்துக்கு கட்டி அடையாளப்படுத்தினார். யோசித்து பாருங்கள், நம் இஸ்லாமிய சமூகம் ஒரு ஜியாரத்தை கட்டுவதற்கு அல்லது ஒரு இஸ்லாமிய ஒரு சின்னத்தை பாதுகாப்பதற்கு நாம் என்னவெல்லாம் குதர்க்கம் புரிகிறோம். ஒரு மாற்று மதத்து ஒரு சகோதரர் இஸ்லாமிய சின்னத்தை காப்பதற்காக முன்வந்து அவர் செய்த அந்த சேவை இந்த உலகத்தில் நானும் நீங்களும் மூமின்களை எவ்வளவு பாராட்டப்பட வேண்டிய ஒரு வேலை. கொஞ்சம் அவருக்கு ஒரு சூரா யாசின் ஓதையிலும் தான் நாங்கள் ஓதி விட்டுடுவோம், ஆனால் முடியாத ஒரு கட்டம் இல்லையா? யோசிக்கிறேன் தானே, அந்த மாதிரியான ஒரு நிலை தானே. யோசித்து பாரு, நல்ல ஒரு காரியத்தை நமக்கு செய்து தந்தால் அதற்காக வேண்டி நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய பிரதிபலிப்பு நாம் ஏதாவது உபகாரம் செய்யணுமா? அல்ல. ஆனால் இஸ்லாம் வரையறையை மீறி போக முடியாதல்லவா?
ஆனால் இப்போ உள்ள சில முக்திமாரெலாம் நமக்கு மைக்கேல் ஜாக்சன் வேணுமாம், அதே மாதிரி என்ன ஹாலிவுட் பாலிவுட் நடிகைகள் வேணுமாம். கேட்கும் பொழுது அசிங்கமாக இருக்கிறது. மைக்கேல் ஜாக்சனை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன வசூல் பண்ண போகிறீங்களா? இல்லை பாலிவுட் நடிகைகளை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன வசூல் பண்ண போகிறீங்களா? இதெல்லாம் அசிங்கம், இதெல்லாம் சமூகத்துக்கு தேவையில்லை. நடிகர்களும் கூத்தாடிகளும் சினிமா துறையை சார்ந்தவர்களும் சங்கீதங்களை சார்ந்தவர்களும் யாரும் யோக்கியதர்கள் அல்ல, தெரிந்து கொள்ளுங்கோ. இந்த உலகத்திலே நடிகர்கள், சங்கீதம், சினிமாக்கள் எல்லாம் இதெல்லாம் நாங்கள் என்டர்டைன்மெண்ட், அப்படித்தானே? என்டர்டைன்மெண்ட் என்ன? அது ஒரு நேரக்கழிப்புக்காக வேண்டி, அது ஒரு 3 மணி நேரம் உங்களை ஜொலியாக வைக்கிறதுக்கு, அதெல்லாம் நிஜம். அதை பார்த்து யாரும் நான் திருந்தி விட்டேன், நான் பெரிய ஆபிதாக மாறிவிட்டேன், நான் இப்பொழுது சினிமா பார்த்து நான் சதக்கா கொடுக்கிறேன், சினிமா பார்த்து நான் ஹஜ்ஜி செய்கிறேன், அப்படியெல்லாம் சொல்றதுக்கு இல்லை. அதில் உள்ளவனே சொல்றான் இது ஒரு சும்மா கேளிக்கை கூத்துன்னு சொல்றான். எனவே மூமின்களே, எது எப்படி வேணும் என்பதை கொஞ்சம் பார்த்து நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒன்று சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். ஷேக் தாவூது வலியுல்லா அவர்கள் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய இறைநேசர். இந்த ஜமாதுல் அவ்வல் மாதம் 1ஆம் நாள் வந்துவிட்டால் எங்களுடைய இந்த மேன்மையான ஷேக் உஸ்மான் வலியுல்லா ரலியல்லாஹு இந்த தர்பாரில் கூட ஆண்டுதோறும் கொடியேற்றம் நிகழ்வு நடக்கிறது. இங்கேயும் 10 தினங்கள் மௌலிது ஷரீஃப்கள் ஓதுகிறது, ஓதப்பட்டு நாசாக்கள் கொடுக்கப்படுகிறது. எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானங்கள் கொடுக்கப்படுகிறது. முத்துப்பேட்டை ஷேக் தாவூது வலியுல்லாவுடைய தர்பாரிலே அதனுடைய விழாக்களும் அவர்களுக்கென்று சொல்லியே ஒரு தனி மரபு இருக்கிறது. 1ஆம் நாள் என்ன செய்ய வேண்டும், 10ஆம் நாள் என்ன செய்ய வேண்டும், 14ஆம் நாள் என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கு ஒரு தனி புரோகிராமே அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஹாதிம்கள் எல்லாம் அழகான முறையிலே அவைகளை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நமது வாழ்க்கையிலே பொன்னான ஒரு நாள் வரும் சொன்னால் அவங்களுடைய பொற்பாத அந்த இடத்தில் போய் எங்களோட கால்பாதங்கள் படுவதை நாங்கள் பொன்னான நாளாக கருதலாம். நிச்சயமாக அப்படியான ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஷேக் தாவூது வலியுல்லா அவர்கள் மீது மஹப்பத்து வைத்து, அவர்கள் மீது அன்பு வைத்து, அவர்கள் மீது பிரியம் வைத்து இந்த இடத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். யா அல்லாஹ், அவர்களுடைய பரக்காத்துகளை கொண்டும் நம்மில் இருக்கக்கூடிய எல்லா நோயாளிகளுக்கும் பூரண சுகத்தையும் ராகத்தையும் தந்தல் புரிவாயா. கொடிய நோய்கள், ஆபத்தான நோய்கள் எவர்களுக்கும் எப்பயுமே நெருங்கி விடாமல் பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், உன்னை மிஞ்சிய சக்தி உலகத்தில் எதுவும் இல்லை. யா அல்லாஹ், நீதான் ஆக்க அழிக்க முழு அதிகாரத்துக்குரியவன். ரப்பு, இந்த உலகத்தில் சபபுக்காகத்தான் மருந்து மாத்திரைகள், அதே போல வைத்தியர்கள், வைத்திய ஆலோசனைகள், பரிசோதனைகள் எல்லாம் சபபுக்காகத்தான். நீ நாடினால் மட்டும்தான் அது நடக்கும். ரப்பு, நல்லோர்களுடைய அருள் பார்வையை கொண்டு யா அல்லாஹ் நம்மை தொற்றிருக்கக்கூடிய முசீபத்துகள், சோதனைகள் அத்தனையும் நீங்கி நமது வாழ்விலே அருளும் பொருளும் நிலைக்க ரஹ்மானை தௌஃபீக் செய்வாயாக. இந்த ஏழைகளுடைய ஆசக்தை கபூல் செய்வாயாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.